மைக் 3 இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சூப்பரான மைக் தான் இது. பிஜேயில் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கிற மைக்கு இது வந்து மைக் மினி. இதே மாதிரி சைஸ்லேயே வந்து சூப்பராக கொடுத்துருவாங்க. மேலே பிக்சரில் பார்த்தாலே தெரியும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே மைக் 3 இது ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அதிகம் தான் இது ப்ரைஸு. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மேனுவல் புக் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து தேவையில்லை. மைக் 3 தான் செம்ம மெயின். இவ்வளோ மைக்ஸ் இருக்குது. இந்த மைக்லாம் எங்கே கிடைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய ஷாப் 360 அப்படின்ற அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பாக்ஸ்லாம் லோ ப்ரைஸில் கிடைக்கும். பட் ஓப்பன் பாக்ஸ் அப்படின்றது வந்து வர்றது வந்து கொஞ்சம் ரேர் தான். பட்டு புதுசு வந்து நிறைய வந்து ஸ்டாக் இருக்கும் எல்லா பிராண்டு மைக்கும். ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ளே வந்து டிஆர்எஸ் கேபிள், சார்ஜிங் கேபிளும் வந்து வந்திருக்கு. இதுதாங்க மைக் 3. பேகு தேவையில்லாது. மைக் 3 ஸ்டிக்கர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்குள்ளார வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா கேபிள்லாம் வந்து இங்கே வந்து வச்சுக்கிற அளவுக்கு கேப்னஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லுமே வந்து நமக்கு வந்து டச் ஸ்க்ரீன் தான். டிஜேஐ லாங்குவேஜ்லாம் வந்து செட் பண்ண சொல்லிட்டு இங்கிலீஷ் மேலே கிளிக் பண்ண போல். இது என்னன்னு தெரியல. அவுடோர் இன்டோர் இதெல்லாம் வந்து கேட்குது. ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து டச் ஸ்க்ரீன் தான். இது எல்லாமே சூப்பராக கொடுத்துருவோம். சில பேருக்கு டச் வந்து யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன ஆப்ஷன்லாம் வந்து நம்ம இந்த பட்டனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பெஷலாக வந்து இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டோர், இங்கே இருக்கிற டோரை வந்து எடுத்துக்கலாம். மற்ற சாதாரணமாக பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு இந்த பின்னு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த டோர் வந்து ஓப்பன் வந்து பண்ண முடியாது. இதுதான் வந்து மைக்கு. இதில் வந்து கிளிப்பு வந்து நம்ம வந்து எப்படி வேணால் ரொட்டேட் வேணால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. மேக்னெட் கிளிப்பு தனியாகவே கொடுத்துருக்காங்க. பட்டு இவ்வளோ சின்னதுலேயே நமக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ரெக்கார்டிங் ஆகிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மினியோட சைஸுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ராடக்ட்டு. டபுள் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த பட்டனை வந்து டபுள் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷன் இங்கேயே ஆன் ஆகிடும் போல் இருக்குது. இது எதுக்குன்னு தெரியல. ஓகே, இப்போ இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டா X5 எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இன்ஸ்டா X5 கேமராவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இதில் ப்ளூடூத் மெமரி கார்டு வந்து லோ ஸ்பீடு அப்படின்னு வந்து வருது வார்னிங்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிடணும். ப்ளூடூத் எங்கே இது இருக்குது? ப்ளூடூத் கனெக்டிங். மைக்கை வந்து கனெக்டிங் பண்ணுது. ஓகே, ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து கனெக்டிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த மைக்கில் வந்து ஏதாச்சும் சவுண்டு கொடுக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கே தெரியுதா, அந்த க்ரீன் கலர் கோடு வந்து போகும். பட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். இதெல்லாம் வந்து நான் வந்து தனியாக வந்து பேசி காட்டுறேன். பேசும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ளூடூத் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ X5ல வந்து மைக் 3 வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ப்ளூடூத் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம அப்படியே ப்ளூடூத் மூலிமா எவ்வளோ தூரம் வாய்ஸ் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லி பேசி பார்த்துடலாம். லென்த்து டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே நான் போயிட்டே பேசிகிட்டே இருக்கேன். சவுண்டு குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில ப்ளூடூத்தில். பட் நார்மல் மோடில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இது 2 ப்ரெஸ் பண்ணோன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து சவுண்டு ப்ளூடூத்தில் வந்து கேட்குது அப்படின்றது தான் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்டு ஆகாஷ் தான் வந்து கேமரா பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்காப்புல. இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து வந்துட்டேன். இப்போ நம்ம டிஆர்எஸ் கேபிள் வந்து யூஸ் பண்ணும்போது சவுண்டு குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு கேட்கும் போதும்.